வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சேமியா பாயசம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப் ரோஸ்டட் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய், 1/2 லிட்டர் காய்ச்சின பால். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நான் 1 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லையா ரோஸ்டட் சேமியா, அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணுறேன்றதுனால அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத சேமியாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நெய்யை விட்டு சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா ஓரளவு வெந்து வருது. சேமியாவை இதே போல் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த சேமியாவோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை இதில் சேர்த்துடலாம். நான் இங்கே காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியாவை தண்ணியில் வேக வைக்கிறத விட பாலோடு சேர்த்து வேகும்பொழுது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாலை முதல்லையே விட்டு சேமியாவோட நல்லா வேக விடுங்க. இதே போல் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியாவும் பாலும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 100 கிராம் சர்க்கரை, அது இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாயசம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் நெய் முதல்ல சேர்த்துன்றதுனால நான் இங்கே 1 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அது 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஓரளவு வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இந்த வறுப்பட்ட முந்திரியும் திராட்சையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது நேரம் ஆக ஆக கொஞ்சம் திக்காகும். அப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால், அதில் கொஞ்சம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு அது வந்துடும். நம்மளுடைய பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.